ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் எக்ஸைஸ் 1.2ல் இருக்க சம்ஸ் எல்லாம் பார்ப்போம். லாஸ்ட் வீடியோவில் எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் பார்த்து முடித்தோம். ஓகே, இந்த எக்ஸசைஸில் ஒரு 5 சம்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு சம் என்னென்னு பாருங்கள். லெட் a equal to 1, 2, 3, 7 and b equal to 3, 0, -1, 7. ஓகேவா? which are the following are relation from a to b. ஏக்கும் பிக்கும் இந்த கீழே வந்து ஒரு 4 ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எது ரிலேஷன் கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். 2 இது கொடுத்து கேட்டாங்கன்னா முதல் a cross b கண்டுபிடிக்கணும். a cross b என்ன வரும்? 1, 3, 1, 0, 1, -1, 1, 7. நெக்ஸ்ட் 2, 3, 2, 0, 2, -1, 2, 7. இதே மாதிரி 3க்கும் 7க்கும் வருமா? 3, 3, 3, 0, 3, -1, 3, 7. நெக்ஸ்ட் 7, 3, 7, 0, 7, -1 and 7, 7. ஓகே, இதுதானா? ஓகே, அவங்க கொஸ்டின் ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? ரிலேஷன் R1 ஈக்குவல் டு 2, 1, 7, 1. ஓகே, இப்போது 2, 1, 7, 1 இருக்குது. இப்போ இந்த 2, 1, 7, 1 இங்கே இருக்கான் பாருங்கள். 2, -1 தான் இருக்குது. அப்போது 2, 1 இல்லை. 7, 1, 7, -1 தான் இருக்குது. அப்போ ரெண்டுமே இல்லை. அப்போது என்ன வரும்? R1 நாட் அ சப்செட் ஆஃப் a cross b. ஓகேவா? ஸோ தேர்ஃபோர் R1 இஸ் நாட் அ ரிலேஷன் ஃப்ரம் a to b. ஓகேவா? அதாவது இந்த R1ங்கிறது a cross b யோட சப்செட் கிடையாது. அப்போது இது வந்து ரிலேஷன் இல்லைன்னு சொல்கிறோம். புரிஞ்சா? இப்போ அதே செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். R2 ஈக்குவல் டு -1, -1, -1, 1. ஓகே, -1, 1, -1, 1 இருக்கா? நமக்கு 1 தான் இருக்குது. -1 ஸ்டார்ட்டே ஆகலை. அப்போது -1, 1 இல்லை. ஸோ R2 ஆல்சோ நாட் அ சப்செட் ஆஃப் a cross b. அந்த இதை அப்படியே இந்த இதை அப்படியே இங்கே எழுதணும். ஓகேவா? ஓகே, தேர்ட் R3 ஈக்குவல் டு 2, -1, 7, 7, 1, 3. ஓகே, 2, -1 இருக்கா? இந்தா இருக்குது. 7, 7 இருக்கா? இருக்குது. 1, 3 எங்கே? எஸ், 1, 3 ஆல்சோ தேர். ஸோ இந்த மூணுமே a cross b இருக்குது. அப்போது இந்த R3 ரிலேஷன் 3ங்கிறது a cross b யோட சப்செட்டு. அப்போது R3 வந்து ரிலேஷனில் இருக்குது. ஓகேவா? a to bயில். புரிஞ்சா? அவ்வளோதான். ஃபோர்த் கொஸ்டின். R4 ஈக்குவல் டு 7, -1, 0, 3, 3, 3, 0, 7. ஓகே, 7, -1 இருக்குது. ஓகே, இன்னொரு கலர் எடுத்துக்கிறேன். ஓகே, 7, -1 இருக்குது. 0, 3, 0, 3 இருக்கா? 0, 3, 0ங்கிறது இங்கே இல்லவே இல்லை. அப்போது 0, 3 இல்லை. அப்போ இது இல்லைன்னு தெரிஞ்சாலே என்ன பண்ணலாம்? இது வந்து சப்செட் இல்லைன்னு நம்ம இந்த ரெண்டையும் தேட அவசியமே இல்லை. இருந்தாலும் 3, 3 இருக்குது. 0, 7 இல்லை. நமக்கு 7, 0 தான் இருக்குது. ஓகேவா? ஸோ என்னது? R4 வந்து a cross b யோட சப்செட் இல்லை. அதனால் R4 இஸ் நாட் அ ரிலேஷன். ஓகேவா? புரிஞ்சா? a b கொடுத்து ரிலேஷன் கேட்டிருந்தாங்கன்னா முதல் a cross b கண்டுபிடிச்சிட்டு அதில் சப்செட்டான்னு பார்க்கணும். இந்த a cross b யோட சப்செட்டான்னு பார்க்கணும். சப்செட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து ரிலேஷனில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள். லெட் a ஈக்குவல் டு 1, 2, 3, 4 ... 45. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்படியே 45 வரைக்கும் வரும். சரியா? அதான் மீனிங். 11, 12, 13, 14, 15 அப் டு 45 வரைக்கும் வரும். அதுதான் மீனிங். ஓகே, இப்போ ஆறுங்கிறது ரிலேஷன். சரியா? ஆறுங்கிறது ரிலேஷன். அந்த ரிலேஷன் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸ்கொயர் இஸ் ஆஃப் அ நம்பர் ஆன் ஏ.
ஏல வந்து ஒரு சில நம்பர் இருக்கா 1 2 3 4 5ன்னு அந்த நம்பரோட ஸ்கொயர் தான் இந்த ஆறுங்காங்க. அப்போனா ஆறுங்கிறது என்ன வரும் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் 8 9 ஸ்கொயர் 10 ஸ்கொயர் அப் டு 45 ஸ்கொயர் வரைக்கும் வரும். ஓகேவா? ஓகே. அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, ரைட் ஆர் ஆஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ ஆல்சோ ஃபைண்ட் தி டொமைன் அண்ட் ரேஞ்ச். ஓகே, அப்போது ஆறுங்கிறத ஏ கிராஸ் ஏயோட சப்செட்டாக எழுத சொல்லியிருக்காங்க. ரைட் ஆர் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. ஓகே, சரி. இப்போது ஏ கிராஸ் ஏ, ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிங்க. ஏ கிராஸ் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இங்கே ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சோம்னா இங்கே வந்து இப்போ ஏ கிராஸ் ஏக்கும் இந்த ஆருக்கும் தான் அவங்க வந்து சப்செட்டாக எழுத சொல்லியிருக்காங்க. ரைட் ஆர் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏன்னு சொல்லியிருக்காங்களா? இப்போது என்ன சொல்கிறது, ஏல வந்து 1லேருந்து 45 வரைக்கும் வருது. அப்போனா எப்படி வரும் 1,1 1,2 1,3 அப் டு இது 1,45 வரைக்கும் வரும். அப்புறம் 2 பார்த்தோம்னா 2,1 2,2 2,3 அப் டு இது 2,45 வரைக்கும் வரும். அப்படியே வரிசையாக வரும். இதை நீங்கள் வந்து ஃபுல்லாக எழுதணும் அவசியம் இல்லை. ஓகேவா? ஜஸ்ட் இந்த மாதிரி 1,1 1,2 அப்படி போட்டு டாட் வச்சு 1,45 அந்த மாதிரி எழுதிருங்க. எழுதிட்டு என்ன பண்ணணும்னா, இங்கே ஆறு வந்து நமக்கு தெரியும். ஆறு வந்து 1 ஸ்கொயர்னா என்ன 1 4 2 ஸ்கொயர் 4 3 ஸ்கொயர் 9 4 ஸ்கொயர் 16 5 ஸ்கொயர் 25 6 ஸ்கொயர் 36. ஓகேவா? இதுக்கு அடுத்து நீங்கள் 7 போட்டிங்கன்னா 49 ஆயிரும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆறு வந்து சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏன்னு எழுத சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கே வந்து லாஸ்ட்டு டிஜிட்டே 45 தான். அப்போனா இங்கே என்ன வரும் 45,1 அந்த மாதிரி தானே வரும். 46ங்கிற போகிறதுக்கே வேலை இல்லை. அப்போது 45க்கு முன்னாடி, அதாவது இங்கே தான் இதுக்கு இடையில தான் 45 வரும். ஓகேவா? 45க்கு அந்த பக்கம் போகக்கூடாது. 45க்கு முன்னாடி என்ன நம்பர்லாம் இருக்கோ அதை வச்சு நம்ம ரிலேஷன் எழுதிடலாமா? இப்போ பாருங்கள், இப்போது ஏ கிராஸ் ஏல வந்து 1,1 வருமா? கண்டிப்பாக. ஏன்னா ஏங்கிறது ஏ கிராஸ் ஏங்கிறது இது 1, ஏ 1 இருக்கும்போது அதே ஏ மறுபடியும் எழுதினீங்கன்னா 1,1 1,2 இப்படி வருமா? அப்போது ஆறில் இங்கே 1 இருக்கா? அப்போது இங்கே 1,1 எழுதலாமா? புரிஞ்சா? ஓகே. தென் இங்கே 2 இருக்குது, இங்கே 4, அப்போ 2,4 வருமா? ஓகே. தென் 9, இங்கே 3 இருக்குது, அப்போ 3,9. தென் 16 இருக்குது, 4,16. தென் 5,25. தென் 6,36. அவ்வளோதான். இதுதான் ரிலேஷன். ஓகேவா? இது வந்து ரிலேஷன். ஓகேவா? இப்போது இந்த ஆறுங்கிறது கண்டிப்பாக ஏயோட சப்செட்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம எழுதுனதே அப்படி தான் எழுதியிருக்கோம். இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது இப்போது ஏ வந்து 1லேருந்து 45 வரை கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஏ கிராஸ் ஏ நம்ம இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இது என்ன ஆகும் 1,1 1,2 அப் டு 1,45 வரைக்கும் போகும். சரியா? அப்புறம் 2,1 2,2 அப் டு 2,45 வரைக்கும் போகும். இப்படியே வந்து இது கடைசி இங்கே 45,1லேருந்து 45,45 வரைக்கும் வரும். ஓகேவா? இதுதான். இப்போது இந்த ஏ கிராஸ் ஏக்கும் இந்த ஆறுக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சப்செட்டாக எழுத சொல்லியிருக்காங்க. ஆறை வந்து ஏ கிராஸ் ஏவோட சப்செட்டாக எழுத சொல்லியிருக்காங்க. இப்போது ஆறில் இங்கே 1 இருக்கா, ஏல 1 இருக்குது, ஸோ 1,1. இப்போது நெக்ஸ்ட்டு இந்த ஏ கிராஸ் ஏல 2,4ங்கிற வேல்யூ வரும் தானே, 2,4ங்கிறது வரும். அப்போது இந்த 4 இருக்கா, 2,4. நெக்ஸ்ட்டு 3,9 3,9 எப்படி, இங்கே 3,1 இங்கே 3,2 அப் டு இங்கே அப்படியே 3,9 வரும்ல. இது கிடைப்பட்டதில் 3,9 வரும். ஸோ அந்த 3,9 இங்கே எழுதியிருக்கும். அப்படியே இந்த 36 வரைக்கும் தான் வரும். ஏன்னா அடுத்த ஆரோட வேல்யூ என்ன வந்துடுது 49 வந்துடுது. 49 இங்கே ஏல இல்லவே இல்லை. அப்படிங்கும்போது நம்ம இந்த 49 எடுக்கவே மாட்டோம் தானே. ஸோ இந்த 36ஓட முடிக்கிறோம். புரிஞ்சா? இவ்வளோதான் ஏ கிராஸ் ஏ. இவ்வளோதான். சரியா? தென் டொமைன் அண்ட் ரேஞ்ச். டொமைன்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம்,
இப்போது ஏபி ரெண்டு இருக்குன்னா அந்த ஏல உள்ள எதெல்லாம் ரிலேஷனில் இருக்கோ அதுதான் டொமைன்னு பார்த்துருக்கோம். இங்கே பாருங்கள் எதெல்லாம் ரிலேஷன் இருக்குது, 1 2 3 4 5 6 வரைக்கும் தான் இருக்குது. அப்போது 1 2 3 4 5 6. ஆனால் ஏங்கிறது 45 வரைக்கும் இருக்குது. ஆனால் எது ரிலேஷனில் இருக்குது, இந்த 6 தான் ரிலேஷனில் இருக்குது. ஸோ அதை மட்டும் எழுதுகிறோம். இதுவே கோடொமைன், நான் லாஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் இந்த கோடொமைன் வந்து சரியாக சொல்லலை. அதாவது கோடொமைனுங்கிறது பியில் இருக்க எல்லாமே, அதாவது என்ன சொல்கிறது 45 ஸ்கொயர் வரைக்குமே வரும். சரியா? அந்த இது வந்து ஆறு வந்து 36ஓட நின்றாது. இந்த ஆறுங்கிறது இந்த 36 வரைக்கும் ஜஸ்ட்டு ரிலேஷனில் இருக்குது. அதுக்கடுத்து இந்த 49 49 64 81 இதெல்லாமே வரும். 45 ஸ்கொயர் வரைக்கும் 2025 வரைக்குமே நம்பர் வரும் ஆறில். ஆனால் நமக்கு வந்து அவ்வளோ நம்பர் தேவையில்லை. ஏன்னா 6 ஸ்கொயரோடு இங்கே நிப்பாட்டிடுது. ஏன்னா இங்கே 45ஓட இங்கே ஸ்டாப் ஆகுது ஏல. நமக்கு இங்கே 49 தேவையில்லை. அப்படிங்கிறனால இதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். ஆனால் ஆறு வந்து பின்னாடி அது லாஸ்ட் வரைக்கும் வரும். ஓகேவா? ஓகே. ஸோ கோடொமைனுங்கிறது அது வரைக்கும் வரும். அதாவது 1 4 9 அப் டு 20 25 வரைக்கும் வரும். ஓகேவா? ஸ்கொயர் நம்பர் 45 ஸ்கொயர் வரைக்கும் வரும் கோடொமைனுங்கிறது. ரேஞ்சுங்கிறது என்னென்னா, இந்த பி இருக்கா, இந்த பி எதோட ரிலேஷன் ஆகிருக்கு, பிங்கிறது இங்கே என்ன 6 தான். ஏன்னா ஏவும் 6 தான் 2 தான் இருக்குது. அப்போனா இந்த 36 வரைக்கும் வரும். அவ்வளோதான். அதாவது முன்னாடி இருக்கிறது இது ஏன்னு வச்சுக்கோங்க, இந்த பின்னாடி இருக்கிறது பின்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து 6, ஆனால் நான் வந்து பொதுவாக சொல்கிறேன் இங்கே பின்னு வச்சுக்கோங்கன்னு. அப்போ ரேஞ்ச் என்ன வரும், 1 4 9 16 25 36. அவ்வளோதான். புரிஞ்சா? ஓகே, சிம்பிள் தான். புரியலன்னா இன்னொரு கூட வீடியோ பாருங்கள், எல்லாம் கமெண்ட்ஸில் கூட சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். ஓகே, a relation R is given by the set x, y, y equal to x plus 3, x belongs to 0 1 2 3 4. ஓகே, அப்போது இவங்க எக்ஸ் கொடுத்துட்டாங்க. எக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, 0 1 2 3 4 5. ஒய் கொடுக்கல, அதுக்கு பதிலாக ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. ஓகே, இதுதான் எக்ஸு. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3னா 0 + 3 3, 1 + 3 4, கரெக்டாக? 2 + 3 5, 3 + 3 6, 4 + 3 7, 5 + 3 8. அதாவது y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 கொடுத்துருக்காங்களா, அப்போ y ஈக்குவல் டு மொதல் எக்ஸ் வந்து 0வாக இருக்கும்போது 0 + 3 = 3, தென் y ஈக்குவல் டு 1 + 3 இருக்கும்போது 4, தென் y ஈக்குவல் டு 2 + 3 இருக்கும்போது 5. இந்த மாதிரி நீங்கள் அங்கே எழுதணும். நான் இங்கே டேரெக்டாக இந்த மாதிரி போட்ட மாதிரி நீங்கள் போடக்கூடாது. இந்த மாதிரி எழுதி தான் நீங்கள் பேப்பரில் எக்ஸாமில் எழுதணும். ஓகேவா? ஓகே, நமக்கு எக்ஸும் கிடச்சிச்சு, ஒயும் கிடச்சிருச்சு. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, டொமைன் ரேஞ்சு கேட்டிருக்காங்க. சரி, டொமைனும் ரேஞ்சும் கேட்டிருக்காங்க. ஓகே, ஓகே, இப்போது ரிலேஷனுக்கு நம்ம என்ன செய்வோம், எக்ஸ் கிராஸ் ஒய் கண்டுபிடிப்போமா. அப்போ எக்ஸ் கிராஸ் ஒய் என்ன வரும், 0 0 1 0 0 போட்டிருக்கேன் பாருங்கள். ஓகே, அப்போது என்ன வரும், 0 3 0 4 0 5 0 6 7 8 இப்படி வரும். ஓகேவா? ஓகே, ஓகே. ஸோ இதே மாதிரி வரும்போது ஒய்க்கு என்ன வரும், அப்புறம் இந்த 1 வச்சு இது எல்லாமே வரும். 1 வச்சு இது அப்படியே வரும். அடுத்து 2 வச்சு வரும். அடுத்து 3 வச்சு வரும். இது அப்படியே வந்து ஒரு இது வரும் ஃபுல்லாக. மை கிராஸ் பிங்கிற எக்ஸ் கிராஸ் ஒய்ங்கிறது இது வரைக்கும் வரும். அவன் கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், டொமைன் ஆஃப் ஆர், ஆரோட டொமைன் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போது இங்கே 0 இங்கே 3. ஓகேவா? அப்போ ஆறுங்கிறது இதில் 0 3ன்னு இருக்குது, இங்கே 0 3 தான். அப்போது என்ன சொல்கிறது, இப்போ இந்த 0 இதுதானே ஏ தான் 6. ரேஞ்சு வந்து எங்கே சொல்லுவோம், சாரி, ரேஞ்சுங்கிறது இந்த ஒய்யில் உள்ளதை சொல்லுவோம். இந்த எக்ஸில் உள்ளது அது வந்து டொமைனில் வரும். ஓகேவா?
இப்போது டொமைன் வந்து அப்போ எக்ஸில் உள்ளதான் சொல்லுவோம். எக்ஸில் என்ன இருக்குது, 0 1 2 3 4 5 இருக்குது. இந்த 5மே இந்த A cross Bயில் வந்துடும். ஓகேவா? அப்போது அந்த 5மே வந்துடுமா, 0 1 2 3 4 5. ஓகே, இப்போ ரேஞ்சுங்கிறது இதில் உள்ளது, இதில் உள்ள எல்லாமே இதில் ரிலேஷனில் இருக்கும். அப்போது ரேஞ்சுமே என்னது, 3 4 5 6 7 8. புரிஞ்சா? அவ்வளோதான். அதாவது நம்ம இந்த எக்ஸ் கிராஸ் ஒய் கண்டுபிடிச்சோம்னா இது எல்லாமே வரும். அதாவது இந்த 0,3 வரும், 1,4 வரும், 2,5 வரும், 3,6 வரும், 4,7 வரும், 5,8 வரும். ஏன்னா இப்போ இங்கே 1 வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோமா, 1 வச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது 1,3, அப்போ நெக்ஸ்ட் இதே 1,4 வந்துருச்சா, தென் 2,5 இங்கே வந்துருமா, தென் 3,6 இங்கே வருமா. ஸோ இந்த இது கண்டுபிடிக்கும் போது இது எல்லாமே வருது. அப்படிங்கும்போது இது எல்லாமே பேரில் தான், அதாவது ரிலேஷனில் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த டொமைன் வந்து ஆறுங்கிறது மொத்தமாக வந்துருச்சு, ரேஞ்சுங்கிறது இது மொத்தமாக வந்துச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ இதில் ஏதாவது ஒன்று வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 5,8 அப்படிங்கிறது இல்லாமல் 5,6 அந்த மாதிரி ஒரு 9 5,9 இங்கே வந்து 9 இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா இந்த 8 வந்து எடுக்க மாட்டோம். ஆனால் இங்கே எக்ஸ் கிராஸ் ஒய் பண்ணும்போது எல்லாமே வந்துடும். ஸோ அந்த டொமைனும் ரேஞ்சுமே அது அப்படியே வரும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு 4th சம் வந்து அதில் ஒரு கான்செப்ட் இருக்குது, கிராஃப் மட்டும்தான், அது சிம்பிள் தான். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்து இந்த எக்ஸசைஸோட லாஸ்ட்டு சம் 5th சம். இது ஒரு நல்ல கொஸ்டின் பாருங்கள், ஆனால் ஈஸியாக தான் இருக்கும். இது கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இது ஏன்னா ப்ராப்ளமேட்டிக், அதாவது என்ன சொல்லலாம், ஒரு 2-3 ஒரு 4 to 5 லைன்ஸ் பெரிய கொஸ்டினாக இருக்குது. ஸோ இந்த என்ன செய்வாங்க, கொஸ்டின் ரீட் பண்ணுறதுக்கே இது டைம் ஆகும். அதனால் கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் ஆன்சர் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும் இந்த கொஸ்டினில். எப்போவுமே ஒரு இது எப்படின்னா, ஒரு லென்த்தியான கொஸ்டின் இருக்குன்னா அந்த கொஸ்டினில் வந்து ஆன்சர் வந்து ஈஸியாக வரும். ஓகேவா? ஏன்னா இன்ஃபர்மேஷன் அவ்வளோ கொடுத்துருப்பாங்க அந்த கொஸ்டினில். அதை பாருங்கள். ஓகே, a company has 4 categories of employees given by assistants, clerk, manager and executive officers. ஓகேவா? அதாவது ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் ஒரு 4 கேட்டகரி பிரிக்கிறாங்க. சரியா? அதாவது அசிஸ்டன்ட்ஸ்ன்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க, கிளர்க் இருக்காங்க, மேனேஜர்ஸ் இருக்காங்க, அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. சரியா? இஓ. ஓகே. அப்புறம் the company provide 10,000, 25,000, 50,000, 1 lakh as salaries to the people who work in categories A, C, M, E. அதாவது இது அப்படியே வரிசையாக எழுதுங்க. 10,000, 25,000, 50,000, 1 lakh. இதெல்லாம் யாருக்கு சேலரியாக கொடுக்காங்கன்னா அப்படியே அந்த வரிசையாக இங்கே பாருங்கள், ACMEன்னு இருக்கா. ஸோ இது A, இது C, இது M, இது E. அதாவது அசிஸ்டண்ட்டுக்கு 10,000, கிளர்க்குக்கு 25, மேனேஜர் 50,000, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 1 lakh. ஓகே. இஃப் A1, A2, A3, A4, A5 வேறு அசிஸ்டன்ட், அவங்களே சொல்லிட்டாங்க. அசிஸ்டண்ட்னா யார், A1, A2, A3, A4, A5. ஓகே. கிளர்க்கு வந்து C1, C2, C3, C4. மேனேஜர்ஸ்க்கு வந்து M1, M2, M3. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் வந்து E1 and E2 மட்டும்தான். ஓகே. இஃப் த ரிலேஷன் ஆர் இஸ் டிஃபைன்ட் பை எக்ஸ் ஆர் ஒய், வேர் எக்ஸ் இஸ் த சேலரி கிவன் டு பர்சன் ஒய், வேர் எக்ஸுங்கிறது தான் சேலரி, அது வந்து ஒரு பர்சன் ஒய்ங்கிற பர்சன் கொடுக்குறாங்க அப்படின்னா, எக்ஸ்பிரஸ் த ரிலேஷன் ஆர் த்ரூ அன் ஆர்டர்டு பேர் அண்ட் ஏரோ டயக்ராம். ஓகேவா? கொஸ்டின் இதை புரிஞ்சா, மொத்தம் ஒரு கம்பெனியில் 4 பேர் இருக்காங்க, அசிஸ்டன்ட் கிளர்க், மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரு. அவங்களுக்கு சேலரி வந்து 10,000, 25,000, 50,000, 1 lakh. அப்புறம் அசிஸ்டன்ட் கிளர்க், மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னா, அசிஸ்டன்ட்ஸ் ஒரு 5 பேர், A1, A2, A3, A4, A5, கிளர்க்கு ஒரு 4 பேர், C1, C2, C3, C4, மேனேஜர் வந்து ஒரு 3 பேர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஒரு 2 பேர். ஓகேவா? அவ்வளோதான். இப்போது ஆர்டர்டு பேரில் வந்து நம்ம பண்ண சொல்லியிருக்காங்க. ஆர்டர் பேர் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கா? ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம ஃபஸ்ட்டு உங்களுக்கு 10th வீடியோ போட்டிருப்போம், அதில் போய் பாருங்கள். ஆர்டர் பேர்னால் சொல்லியிருப்போம்.
ஓகே, இப்போ ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றுமே இல்லை. இந்த சேலரி தான் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸு. ஓகேவா, எக்ஸ் இஸ் த சேலரி. அப்போ இந்த சேலரி எக்ஸு, பர்சன்ஸு ஒய். இங்கே இவங்க தான் பர்சன், அசிஸ்டன்ஸு, கிளர்க்கு, மேனேஜர், இவங்க தான் பர்சன்ஸ். ஆனால் இந்த பர்சன்ஸை இப்படி A1 A2 கொடுத்துருக்காங்க, அதாவது அசிஸ்டன்ஸில் 5 தனியாக கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த A1 அசிஸ்டண்ட், A2 அசிஸ்டண்ட், இவங்களுக்கு 10,000 தான் சேலரி. அப்போ A1க்கு 10,000 A2க்கும் 10,000 தான், A3க்கும் 10,000 தான், அசிஸ்டண்ட் எல்லாருக்குமே 10,000 தான். அப்போது ஆர்டர் பேர் எப்படி வரும், எக்ஸு இங்கே வந்து நல்லா பார்த்துக்கணும், எக்ஸு ஒய் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது எக்ஸுங்கிறது 10,000, 10,000, A1, 10,000, A2, 10,000, A3, 10,000, A4, 10,000, A5. ஓகேவா. தென் கிளர்க்கு 25,000, கிளர்க்கு ஒரு 4 பேர் இருக்காங்க. அப்போ 25,000, C1, 25,000, C2, 25,000, C3, 25,000, C4. ஓகே. தென் மேனேஜர் 3 பேர், மேனேஜருக்கு எவ்வளோ சேலரி, 50,000, 50,000 M1, 50,000 M2, 50,000 M3. தென் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் E1 தானே, அவங்களுக்கு 1 lakh சேலரி, 1 lakh E1, 1 lakh E2. புரிஞ்சா, இதான் ஆர்டர் பேர். ஓகே, ஆர்டர் பேர் முடிஞ்சு. ரெண்டாவது கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க பாருங்கள், அண்ட் ஏரோ டயக்ராம். ஓகே, ஏரோ டயக்ராம். ஓகே, ஏரோ டயக்ராம். இப்போ ஃபஸ்ட்டு ஏரோ டயக்ராமில் இங்கே எக்ஸ் வரும், இங்கே ஒய் வரும், தெரிஞ்சது தானே. ஓகே, எக்ஸில் வந்து நமக்கு இருக்கிறது 10,000, 25,000, 50,000, தென் 1 lakh. ஒய்க்கு பார்த்தீங்கன்னா A1, A2, A3, A4, A5, C1, C2, C3, C4, M1, M2, M3, தென் E1 அண்ட் E2. ஓகேவா, இதை வந்து ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. ஓகே, இப்போது ஏரோனா ஒன்றுமே இல்லை. இந்த 10,000 யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க, அசிஸ்டண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. அப்போது இது வந்து அசிஸ்டண்ட்டுக்கு ஏரோ போட்டு விட்றணும், அவ்வளோதான். போட்டுட்டு இந்த மாதிரி ஏரோ மார்க் இந்த சைடு. தென் இது வந்து C1க்கு, சி கிளர்க்குக்கு கொடுக்குறாங்க, அப்போது கிளர்க்குக்கு போடணும். 50,000 வந்து மேனேஜருக்கு, ஸோ வேறு மாதிரி போட்டணும். தென் இதை வந்து 2 பேர்த்துக்கு போட்டணும், அவ்வளோதான். புரிஞ்சா, ஈஸி தானே. கொஸ்டின் தான் இப்படி இருக்குது. கொஸ்டினை ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், பிரிக்கணும். கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத அழகாக அப்படியே எழுதணும். யாரெல்லாம் இருக்கா கொஸ்டினில், ஓகே இவங்களை என்ன டினோட் பண்ணுறாங்க, இவங்களுக்கு எவ்வளோ சேலரி, அதெல்லாம் ஒன்று எழுதிட்டு நெக்ஸ்ட்டு இதையும் எழுதணும். எழுதி முடிச்சுட்டு ஆர்டர் பேர், ஏன்னு போட்டு ஆர்டர் பேர் எழுதணும். தென் பின்னு போட்டு ஏரோ டயக்ராம். இது ஒரு 5 மார்க்கில் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் உள்ளே போவோம். இன்னும் இதில் ஒரு 2 எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 3 எக்ஸசைஸ் தான். இது எப்படியும் ஒரு ஜூன் மிட் ஆர் ஜூன் 20 முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஜூன் மந்த்துக்கு, ஆமாம் ஜூன் மந்த் போர்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் இண்டெக்ஸில், அதாவது மேக்ஸ் புக் இண்டெக்ஸில் எல்லா லெசன் பேரும் போட்டிருப்பாங்க. அதுக்கு சைடில் வந்து மந்த்து கொடுத்துருப்பாங்க. அந்த மந்தில் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அப்படின்னு போகும். மிட்டமுக்கு மேக்ஸிமம் ஜூன் மந்தோட தான் வரும். ஸோ அதாவது இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் வரும், செகண்ட் சாப்டரில் பாதி வரைக்கும் வரும். ஓகேவா. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வேணால் சொல்கிறேன். அந்த ஜூன் மந்த்துன்னு போட்டிருக்கோம். எத்தனை லெசனுக்கு அது போட்டிருக்காங்களோ அது வரைக்கும் நம்ம படிக்கணும். ஓகேவா. ஓகே, சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். எக்ஸசைஸ் 1.3 இப்போதைக்கு நம்ம பார்த்த எல்லாத்தையுமே ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா போய்கிட்டே இருக்கும், நம்ம பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அந்த டைமில் உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு என்ன ஆகும்னா அது அப்படியே மறந்துகிட்டே வரும். ஸோ ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.